நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் யாரு? நான் தான் சார். சார் டேய் நீ வாடா. ஏடா நீ என்னடா இந்த நேரத்துல? வீட்ல அப்பா குஷ்டு வந்து தொல்லை பண்றாரு சார். படிக்கவே முடியல சார். என்னது நீ படிச்சியா? அதான் வெளியில மழை பெய்யுற மாதிரி இருக்கா? சரி, இந்த நேரத்துல வெளியில கதவு மூடி இருப்பாங்களே, எப்படி உள்ள வந்த? அந்த ஐயர் தாத்தா அக்கா திரும்ப தம் வச்சிருந்தா சார். நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். டேய் போட்டுக்கிட்டு கொடுத்துறாரா? இல்ல சார், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா 50 பைசா கொடுத்தாரு சார். இதுல லஞ்சம் வேறயா? ஆமா சார். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இங்க இருந்து கொஞ்சம் படிச்சுக்கலாமா சார்? ஏண்டா படிக்கலாமான்னு நீ கேக்குறப்ப நான் வேணான்னு சொல்லுவேனாடா? இரு, இங்க வா, இங்க உட்காந்து படி. சரிங்க சார். ம். டேய் முதல்ல அந்த குரங்குக்குள்ள கலட்டுறா, பயமா இருக்கு. பயமா சாருக்கு? அப்ப கிரைண்டர் அழகா இருக்குன்னு சொன்னல சார். கிரைண்டர் அழகா இருக்குன்னு சொல்லிச்சா? ஆமா சார், கிரைண்டர் தான் சார் நீங்க வாங்கி கொடுத்தது. சரிடா, கலட்டு. சரி, என்ன படிக்க போற? சயின்ஸ் சார். சரி, அதுல என்ன படிக்க போற? ம், டேய் என்னடா யோசிக்கிற? இல்ல சார், புக்கை பார்த்து. புக்கை பார்த்து படிடா. ஆனா என்ன சாப்டர் கூட தெரியாது. ஆ, ஹியூமன் சார். டேய் அது சோசியல் சயின்ஸ்லடா வர. ஹியூமன் இல்ல சார், அது இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் பேரு தான் எனக்கு ஞாபகத்துக்கே வரல. அவர் யாரு? அட பாவி, நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு சார். என்னத்த கண்டுபிடிச்சாரு? பல்பு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு சார். டேய் அவர் பேர் எடிசன்ரா, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா சார், ஆமா சார். எங்க சர்ச்சில் இருந்த பெரிய ஃபாதர் பேரு கூட இதான் சார். ஏடா அப்ப எப்படி மறந்த? ஃபாதர் மறந்ததும் அப்படியே மறந்துச்சு சார். எக்ஸாம் வரைக்காவது மாறாம இருக்க சொல்லிருக்கலாம்ல? ஆமா சார். ஆமா சார். இல்ல சார். டேய் இந்த கிண்டல் அடிக்கிற வேலையில என்கிட்ட வேணாம், ஒழுங்க பரியா. சார் திரும்பி போட்டோம், யாராச்சும் கூப்பிடலாமா சார்? எதுக்கு? படிக்கிறதுக்கு கம்பெனி கொடுப்பாங்க சார். டேய் முதல்ல ஒன்ன உள்ள விட்டது தப்புடா. இல்ல சார், நானே தனியா பச்சிக்கிறேன். வர்ற மின்கலம் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றி தரும் அமைப்பு ஆகும். மின்கலம் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றி டேய் டேய் தரும். டேய் என்ன சார்? என்னடா பண்ற? படிக்கிறேன் சார். டேய் மனசுக்குள்ள போறியா? அப்படி பச்சா வராது சார், இப்படி சத்தமா படிச்சாதான் சார் வரும். அப்படி படிச்சா வீட்டுக்குள்ள இருந்து ஆளு வரும், அமைதியா படி. சரி சார். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளு, புரியுதா? எஸ் சார். சார். என்ன சார், உங்க வீட்ல எத்தனை பேர் சார்? அது ரொம்ப முக்கியமாடா. இப்ப சும்மா தான் சார் கேட்டேன். 4 பேர். எத்தனை அக்கா தங்கச்சி சார்? ஒரு அக்கா, 2 தங்கச்சி, ஒரு தம்பி. எல்லாம் என்ன பண்றாங்க சார்? டேய் வாயை மூடிட்டு ஒழுங்கா பரியா. பேச்சு கொடுக்கல நான் தூக்கம் வந்துடும் சார். எனக்கு இல்ல, உங்களுக்கு. படுற.
எங்க சார் ஒரு வாரமா ஆளைய காணோம்? பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தேன்யா. சரி சரி. யோ தப்பா இப்ப நினைக்காதயா, பேசுறதுக்காக போயிருந்தேன். என்ன சார் 5 நாளா? ஆமாய்யா, பட்டிமன்றம், பாட்டு மன்றம், கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், கவியரங்கம், இப்படி 5 நாளும் 5 ஐட்டம்யா. எல்லாத்துலயும் நான் இருந்த தெரியுமில்ல. எவ்வளவு சார் கொடுத்தாங்க? போயா போ, வெறும் கைய மட்டும்தான் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். என்ன சார்? ஆமையா, வளர்ற வரைக்கும் நம்ம சைலண்டா தான் இருக்கணும். அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தாதான் மேடையர்னு சொல்லி நம்ம மிரட்டணும்யா. ரொம்ப தெளிவான ஆள் சார் நீங்க. சரி, என்னையா நடக்குது ஸ்கூல்ல? சொல்ற மாதிரி ஒண்ணும் பெருசா இல்ல சார். எழுச்சி நாயகன் ஸ்டாலின் என்ன பண்றான்? எழுந்திருக்க முடியாம கிடக்குறான் சார். என்னையா ஆச்சு? எல்லா சப்ஜெக்டும் அவன் தானே எடுத்தாகணும். பிரியவரே கிடையாது. பசங்க அவனை பந்தாடுறானுங்க சார். அப்போ நீங்க யாரு கிளாஸ் எடுக்க போல? எப்படியா சமாளிக்கிறான்? எங்க சமாளிக்கிறான்? செத்து சுண்ணாம்பாவறான் சார். ஆனாலும் அடங்க மாட்டான் ஐயா. அது என்னமோ உண்மைதான் சார். பசங்க அவனை கசக்கி புளிஞ்சாலும் வெளியில பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல சார். உள்ள அழுகுற, வெளியே சிரிக்கிற, அந்த மாதிரி மேட்டர் தானே. 7C முட்டா பசங்களை நம்பி இந்த முட்டால வீணா போறான் சார். கரெக்ட்யா. யோ குருவி போறான், கூப்பிட அவன. சார் வேணாம் சார், பொய் சொல்லியே நம்மளை வெறுப்பேத்துவான் சார். சும்மா கூப்பிட்டு தூண்டில போடியா. வந்தா மழை, போனா முடி, அவ்வளவுதான். கூப்பிடியா அவன. ஏ குருவி இங்க வாயா. வணக்கம் சார். இந்த வணக்கத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல. என்ன சார்? என்ன நொன்ன சார், வணக்கத்தை மட்டும் இங்கே வை, விசுவாசம் அங்க காட்டு. சார் நான் ஒரு சாதாரண டம்மி பீஸ் சார். கீழே இருக்கிற காகிதம் மாதிரி அந்த பக்கம் காத்தச்சா அப்படி போயிடுவேன், இந்த பக்கம் காத்தச்சா இப்படி வந்துருவேன். ஜெயிக்கிற கட்சியில இருப்ப, அப்படித்தானே? கரெக்டா சொன்னீங்க சார். எதிர்த்து அரசியல் பண்ற அளவுக்குலாம் நமக்கு தம்பி இல்ல சார். சரி சரி, என்ன நடக்குது நம்ம கூடாரத்துல? சார் எப்படியும் போய் தான் சொல்ல போறான். அவனே சார் தேவையெல்லாம் கூட்டு பேசிட்டு. காரணமாத்தான். என்கிட்டயே போட்டு வாங்குறீங்களா? இப்போ நான் போடுறேன் பாரு. சார் தமிழ் ஐயா என்ன சார் சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சமன்சில என்ன நடக்குது அத சொல்லு. மிரட்டுறானுங்க சார். பசங்கெல்லாம் சின்சியரா படிக்கிறானுங்க. நிஜமா சார், ஸ்டாலின் சார் பயங்கரமா கிளாஸ் எடுக்கிறார் சார். அநேகமா இந்த டிஓ இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க நல்லா பண்றானுங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா சொதப்ப மாட்டானுங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொன்னா இந்த உலகம் என்னைக்கு நம்பி இருக்கு. நீங்க மேல பார்த்து சிரிச்சிட்டே இருங்க, பசங்க கீழே எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பானுங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? வருது. ஏய் குருவி, சிட்டுக்குருவி, குருவி குருவி. சார் நீ போ குருவி, குருவி குருவி. என்ன சார்? ஓ போயா, போய் உன் வேலையா பாரு. போ 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 போயா. நான் சொல்லல. ஆமையா, நம்மள மடையே நடத்திட்டு அவங்களுக்கு பில்டப் கொடுத்துட்டு போறான் பாரு. ஆமா சார், கன்ஃபார்மா அவுட் சார். செத்தா ஸ்டாலின்யா. என்னடா கைப்பாம காணோம்? இன்னைக்கு அவன் வீட்டுல வெயிட்டான சாப்பாடு போல, இந்நேரம் சாஞ்சிட்டு இருப்பான். ஆலைமணியும் காணோம். அவன்லாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பச்சாலே ஜாஸ்திடா. இந்நேரம் வண்டி ஷெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டேய் டேய், எத்தனை நாளோட சொல்றீங்க? நைட்டு தூங்க போகும்போது மட்டும் தான்டா குட் நைட் சொல்லணும். குட் ஈவினிங் சார். இது ஓகே, உட்காருங்க. நீங்க என்னடா படிக்க போறீங்க? இங்கிலீஷ் சார். இங்கிலீஷா? நம்ம ஏன்டா சோசியல் சயின்ஸ்லாம் படிக்கக்கூடாது? சார் நம்ம இங்கிலீஷை மட்டும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போறோம் சார். அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையாடா. ஆமா சார், ஒரே ஒரு நாள் தான் சார் இங்கிலீஷ் எடுத்தீங்க, அப்புறம் எடுக்கவே இல்லை சார். ஆமாம், நான் என்னதான் உருண்டு வரணும்னு சொல்லி கொடுத்தாலும் உங்கள் எஸ்தர் டீச்சர் எடுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவீங்களே. சார் நீங்க தமிழ் சோசியல்லாம் நல்லா சார் எடுக்கிறீங்க, ஆனா இங்கிலீஷ் தான். ஏன்டா நான் எடுக்கிறதுல என்னடா சரியில்லை? சார் உங்க மதுரை பாஷையில இங்கிலீஷ் கேட்க ரொம்ப காமெடியா இருக்கு சார். ஏய், உங்களுக்கெல்லாம் நக்கல் ஜாஸ்திரா. ஆமா சார், டீச்சர் ரொம்ப ஸ்டைலா எடுப்பாங்க சார். என்னடா பண்றது? எஸ்தர் டீச்சருக்கு நான் எங்க போறது? குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங். டீச்சர் வரலாம்ல? என்னங்க உங்களுக்கு ஆயுசு 100ங்க. இப்பதான் பசங்களாம் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னடா என்ன பத்தி திட்டிட்டு இருந்தீங்களா? இல்ல மிஸ், நீங்க சூப்பரா கிளாஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா டீச்சர். ஆமாங்க, நீங்க ரொம்ப ஸ்டைலா உச்சரிக்கிறீங்களா.
நான் மதுரை தமிழ் மாதிரி மதுரை இங்கிலீஷில் பேசுகிறேன்னா எல்லாத்துக்கும் சிரிப்பாக வருதுன்ட்டு இப்போதான் சொல்லிட்டு இருந்தானுங்க. சாரி சார். எதுக்குங்க? இல்ல என்னோட கிளாஸையும் சேர்த்து உங்களை எடுக்க வச்சதுக்கு. சாச்சா, எல்லாரும் ஒன்றா ஒரு முடிவு எடுக்கிறப்ப உங்களால் என்னங்க பண்ண முடியும்? உண்மைதான். இருந்தாலும் உங்க அளவுக்கு தைரியம் எனக்கு வரல. அட பரவாயில்ல விடுங்க. முதல்ல இங்கே எதுக்குங்க வந்தீங்க? யாராவது பார்த்தா நீங்கள் கிளாஸ் எடுக்கத்தே வந்திருக்கீங்கன்னு தப்பாக எடுத்துக்குவாங்க. நிஜமாவே நான் கிளாஸ் எடுக்க தான் சார் வந்திருக்கேன். என்ன டீச்சர் சொல்கிறீங்க? நிஜமா தான் சார். பகல்ல கிளாஸ் எடுத்தா தானே தப்பு. ராத்திரியில யாருக்கும் தெரியாம டியூஷன் எடுக்கலாம்ல. நிஜமாவா? ஆமா சார். ஏங்க பிரச்சனை எதுவும் வந்துருந்து பயமா இல்லையா? பயமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். சரிங்க சார், நான் என் கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? தாராளமா. டேய், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்டைல் இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு உங்க எஸ்தர் டீச்சர் வந்திருக்காங்கடா. எல்லாரும் கிளாஸை கவனிங்க. இன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா பொண்ணுகளே இருக்க சொல்லிருப்பேன். அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்க. நாளைக்குமா? இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற முந்தின நாள் வரைக்கும் கிளாஸ் எடுக்க நான் ரெடி. எப்பவோ எடுத்திருக்கணும். விடுங்க, பசங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன சார் இங்க உட்காந்துட்டீங்க? இல்லங்க, நீ எப்படி ஸ்டைலா பாடம் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் பசங்களுக்கு நாளைக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. உங்களை விடவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உங்க இங்கிலீஷ் புக் எடுங்க. சாரி. இப்பவே இவ்வளவு நேரம் ஆச்சு. பசங்கலாம் எப்ப கிளம்புவாங்க? கிளம்புறதா? அவங்க எல்லாமே இங்கதான். தனியாவா படுத்துக்குவாங்க? ஓ, அப்ப நீங்களும் இங்கதானா? ஆமா சார், எங்கேயோ போயிட்டீங்க சார். எனக்கு தெரியுமுங்க, நீங்க இப்படி கிண்டல் பண்ணுவீங்கன்னு. அதனால நான் சொல்லல. சரி, இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போறது? ஆட்டோ ஏதாவது? சார், இந்த நேரத்துக்கு இங்க ஒரு ஆட்டோவும் வராது. சரி, உங்களுக்கு ஆட்சி ஒண்ணு இல்லைண்டா நான் வேண்டாம் டிரா பண்ணவா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஓ, இந்த நேரத்துல உங்க பின்னாடி என்ன வண்டியில வச்சு கூட்டிட்டு போனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க, அதுக்கு தானே? அப்படின்னு இல்ல. எந்த காலத்துல இருக்கிறீங்க சார் நீங்க? நம்ம 2 பேர் மனசுலயும் எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அப்படி இருக்கும்போது பாக்குறவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? நானும் யாரா இருந்தாலும் அப்படித்தாங்க சொல்லுவேன். ஆனா சில வேலையில் இருக்கவங்க நல்லவங்களா இருக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்க பார்வையில நல்லவங்களா தெரியறதும் ரொம்ப முக்கியங்க. லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. என்ன நீங்க டிராப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்றேங்க. வாங்க வாங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுங்க, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என் கடமையை தானே சார் செஞ்சேன். இப்போ ஸ்கூல் இருக்கிற நிலைமையில நீங்க அந்த கடமையை செஞ்சதே பெரிய விஷயங்க. அந்த பசங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்றீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைச்சா எனக்கே உறுத்தலா இருக்கு. ஏன் டீச்சர், அந்த பசங்க நல்லா பண்ணி என்ன டவுட்டா சொல்றீங்க? நிச்சயமா உங்க பசங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எப்படி சொல்றீங்க? நீங்களும் உங்க பசங்களும் கொஞ்சமா எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. உங்களோட முயற்சி கண்டிப்பா வெற்றி தரும். வெற்றி தோல்வியில என்னங்க இருக்கு? பசங்க நல்லபடியாக ஆன்சர் பண்ணாங்கடா, மொத்த ஸ்கூலுக்கு அவங்க பேரில் ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்துட்டாலே போதுங்க, மற்றதெல்லாம் பசங்களே பார்த்துக்குவாங்க. டீச்சர் சொல்லுங்க சார். ஒருவேளை பசங்க நல்லா பண்ணி அதனால உங்களுக்கு வேலை அடைக்காம போச்சுண்டா? பரவாயில்ல சார், நம்ம ஊர்ல ஸ்கூலுக்கு பஞ்சம், தடிக்கு விழுந்தா 1000 ஸ்கூல் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா பசங்களுக்கு உங்களை விட்டா இன்னொரு நல்ல வாத்தியார் கிடைக்க மாட்டாரு. இல்லை டீச்சர், என்
மனசில் நான் வேண்டிக்கிறதெல்லாம் பசங்களுக்கும் நல்லது பண்ணணும், உங்களுக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆகணும். அது எப்படி சார் முடியும்? இல்லை டீச்சர், உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டீங்க. நாங்க நல்லவங்க தான், ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. உண்மையை சொல்லுங்க, இந்த வேலை இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தானே? இந்த வேலைன்னு இல்ல, எந்த வேலை இல்லைனாலும் எனக்கு கஷ்டம்தான். அப்புறம் எதுக்குங்க நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ்தர் ஜெயிச்சா அது எஸ்தரோட வெற்றி மட்டும்தான். 7th பசங்க யாரு சொல்லி கொடுத்தாலும் நல்லா படிப்பாங்க. ஆனா உங்களோட வெற்றி அப்படி கிடையாது. நீங்க ஜெயிச்சா மொத்த 7Cயும் ஜெயிச்ச மாதிரி. அதானே சார் முக்கியம். ஏங்க நீங்க மட்டும் இன்னைக்கு வந்து கிளாஸ் எடுக்கலண்டா ஒன்னும் ஆயிருக்காது. பசங்க நிச்சயமா இங்கிலீஷ்ல சொதப்பிருப்பானுங்க. சார் போதும் சார் புகழ்ந்ததெல்லாம். தேங்க்ஸுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில். என்ன என்ன எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இசை நல்லா பாடுற, இன்னொருக்கா பாடு. நான் என்ன உன் வீட்டில் இருக்கிற ஓட்டர் ரேடியோவா நீ ஆன் பண்ணதும் பாடுறதுக்கு? அதெல்லாம் முடியாது. எதுக்குடா சிரிக்கிற? தேங்க்ஸ். எதுக்கு? நீ பாடலன்னு சொன்ன இல்ல, அதுக்கு தான். அட பாத்தியாடி குண்டனுக்கு நக்கல. ஏய் பாடுறி, நல்லா இருக்கு. அதெல்லாம் முடியாது. ஏய் பாடுடி, கழிச்சு போனவங்க கேக்குறோம், பாடுப்பா. இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை இன்பங்கள் தாங்கிடுமோ, இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடுமோ, ஆசை தூண்டிலில் மாற்றிக்கொண்டு இது தத்தளித்து துடிக்கிறதே, காயம் யாவையும் தேற்றிக்கொண்டு இது மறுபடியும் நினைக்கிறதே. ஏய் கேபி, அவள இன்னொரு பாட்டு பாட சொல்ற, நீ டான்ஸ் ஆடுறியா? வேணாம். அதான் கிளாஸுக்கு போறல்ல. 2 வாரம் லீவ் கேட்டிருக்கேன். ஏண்டி? அதான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. படிப்பை விட டான்ஸ் தான் முக்கியம்னு சொல்லுவா. ஆமா, படிப்பை விட டான்ஸ் தான் முக்கியம். ஆனா டான்ஸ் விட ஸ்டாலின் சாரும் முக்கியம். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இப்ப நம்ம படிக்கிறது நம்மளுக்காக மட்டும் இல்ல, ஸ்டாலின் சாரும் நல்ல பேர் வாங்கணும்னு தான். அதான் டான்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டேன். இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறமா தான் போனோம். சூப்பர் டி. ஏய் இசை, இன்னொரு பாட்டு பாடு. ஆமா ஆமா இசை, இன்னொரு பாட்டு பாட. இல்ல நான் கூட இன்ஸ்பெக்ஷன் முடிகிற வரைக்கும் பாட்டெல்லாம் மூட்டை கட்டி வைக்கலான் இருக்கேன். ஏய் நீ அடங்குறியா? அவ டான்ஸ் கிளாஸுக்கு போனா டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு போறது இல்ல. நீ பாட்டு பண்ணா டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, பாடு. வேண்டாம். ஏய் பசிக்குதுப்பா. இது நியாயமான பேச்சு, வாங்க சாப்பிடலாம். ஏய் குண்டா எந்திரடா. இந்தா உன் லஞ்ச். ஏய் வாடா போலாம். வரல? பசிக்கல. பொய். விரதம். விரதமா? எதுக்கு? நம்ம கிளாஸ் டியூ இன்ஸ்பெக்ஷன் நல்லா பண்ணோன்னு தான் விரதம். அடுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க அம்மா ஏதாவது வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கணும்னா ஒரு வேளை சாப்பிடாம இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நான் விரதம். ஸ்டாலின் சார்க்காக ஃபாஸ்டிங்கா? அப்படி இல்ல, எல்லாருக்கும் தான். எனக்கு பசிக்குது, போலாமா? ஏய் குண்டா கொஞ்சம் இருடா. ஏய் நிஜமாவே ஃபாஸ்டிங்னா நினைச்சது நடக்குமாடி? எங்க வீட்ல பண்ணுவோம். சரி அப்ப நானும் ஃபாஸ்டிங். ஏய் நீ எதுக்கு ஃபாஸ்டிங்? நீ இருந்தா நடக்குதுல, அப்ப நானும் இருக்கேன். அப்ப நானும் ஃபாஸ்டிங். ஏய் ஆமாப்பா, ஒரு ஃபாஸ்டிங்க்கே நினைச்சது நடக்கும்னா அப்ப 3 ஃபாஸ்டிங் இருந்தா எப்படி நடக்கும்? ஃபாஸ்டா நடக்கும். ஆலைமணி என்ன முழிக்கிற? 3 டிஃபன் பாக்ஸோ உனக்கு தான், விட்டு தாக்கு. ஏய் உனக்கு பசிக்கல? ஆமா லைட்டா. நான் நிறைய ஃபாஸ்டிங்லாம் இருந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னடா நீ சாப்பிட போல? இல்ல. ஏன்டா? ஃபாஸ்டிங் எப்போ முடியும்? புரியலையே. எப்போ வரைக்கும் சாப்பிடக்கூடாது? மதியானம் சாப்பிட மட்டும்தான் கட் பண்ணோம். 6 மணிக்கு அப்புறமா சாப்பிடலாம். 6 மணிக்கு மேல கரெக்டா சாப்பிடலாம் இல்ல? ஆமா. குண்டா என்னடா பிரச்சனை உனக்கு? நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். வேணாண்டா, நீ பசி தாங்க மாட்டல. இல்ல நான் 6 மணி வரைக்கும் தாங்குவேன். அடுத்த வாட்டி ஃபாஸ்டிங்னா முன்னாடியே சொல்லுங்க. ஏன்டா? காலையிலே நல்லா சாப்பிட்டுருவேன். பாரு குண்டன.